அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இதற்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விவரங்கள் பார்க்கலாம். மொத்தம் 3000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதற்கான அப்டேட் பார்க்கலாம். இப்போது எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜ்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்குறீங்க. ssc.government.in அதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து டெல்லி போலீஸ் அண்ட் CABF அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க இருக்கிறது எஸ்எஸ்சி மூலமாக. இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26/9/2025 16/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/10/2025 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அதை உள்வாங்கிக்கோங்க. சப் இன்ஸ்பெக்டர்லேயே 2 கேட்டகரியில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சிஸு. அதையும் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி அந்த கேட்டகரிக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் வந்து 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் அதுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அதில் எக்ஸிக்யூட்டிவில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னா ஓப்பனுக்கு வந்து 114 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 8 வேகன்சி, அதில் எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 6 வேகன்சி, அப்புறம் 10% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 14 வேகன்சின்னு சொல்லிட்டு 142 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் அதில் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீல்டில் பெண்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 70 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கிடையாது. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இது ஜிடி அதாவது அதில் CABFல ஒதுக்குற வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆண்களுக்கு வந்து 1082 வேகன்சியும் பெண்களுக்கு 88 வேகன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 286 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தது சப் இன்ஸ்பெக்டர் ஜிடிக்கு. இதில் தான் நல்ல ஒரு ஹை வேகன்சி இருக்குது. ஓகேவா? இது உள்வாங்கிக்கோங்க. மொத்தம் 3070 கிட்ட வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்குறதாங்க. அதை உள்வாங்கிக்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு ஒரு இந்தியராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 25ஆகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு பொதுவாக நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் பார்க்கறது தான். SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள் சொல்லிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வயது தளர்வு உண்டு. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மற்ற விவரங்கள் பார்த்துடலாம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு விலக்கு உண்டு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொதுவாக 100 ரூபா பே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராருக்குலாம் விலக்கு இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு, SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. மற்ற எல்லாரும் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தேர்வு மையங்கள் வைப்பாங்க. இது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். எப்படி இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க, தேர்வு செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 அப்புறம் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேப்பர் 1 வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிலபஸ்ஸு. 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் பேப்பர் 1க்கு. பேப்பர் 2வும் அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ்க்கு
200 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் நடக்கும் 2 எக்ஸாமும். ஓகேங்களா? இதை என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணுங்கிறது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எதுக்கு படிக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிஎஸ்டி அப்புறம் பிஇடி இருக்கும். அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இதை உள்வாங்கிக்கோங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதான விவரங்கள் என்ன, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தரவாக நோட்டிஃபிகேஷனை படிங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னாக்க அதில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறது எல்லா மெத்தடும் இது மாதிரி தான். நம்ம மேலே பாருங்கள், ப்ரீவியஸ் அப்டேட் நம்ம பார்த்தது மேலே இருக்குது. லாஸ்ட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கு இருக்குது. இதில் அப்ளை பண்ணிங்கனாக்க லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா, இல்லைன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 3000க்கு அதிகமான காலி இடங்கள் இருக்குது சப் இன்ஸ்பெக்டருக்கு. அதற்கான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதற்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.